இப்போ நம்ம illustration 16 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ illustration 16ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. XYZ company shares is currently quoted in the market ₹20. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹20. நெக்ஸ்ட் கம்பெனி பேஸ் டிவைடண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க? ₹2 per share. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இன்வெஸ்டரோட growth ரேட் வந்து 5%. அதாவது ஜி வந்து 5%. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து கேஇ ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? டிவைடண்ட் டிவைடட் மார்க்கெட் ப்ரைஸ் பிளஸ் growth ரேட். இப்போ இதுதான் நம்மளுக்கு growth டிவைடண்ட் எவ்வளோ வந்துச்சு? 2. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு? 20 பிளஸ் growth ரேட் எவ்வளோ? 5%. ஸோ 0.05. ஸோ நம்ம என்ன செய்யணும்? இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 2 divided 20 plus 0.05 into 100 எவ்வளோ வருது? இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 15%. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைடண்ட் வந்து 7%. growth அதாவது growth rate டிவைடண்ட் வந்து 7%. இப்போ பி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். திரும்பி இன்னொரு டைம் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு டிவைடண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 2. இப்போ நம்ம தான் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். growth ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க. 7%. அப்போ 7 divided 100 போட்டுனா எவ்வளோ வரும்? 0.07. இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 15%. அப்போ 15 divided 100 போட்டுனா எவ்வளோ வரும்? 0.15. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஸோ இங்கே ப்ளஸ்ல இருக்கா? ஸோ இந்த சைட் கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிருமா? ஸோ 0.15 மைனஸ் 0.07 2 டிவைடட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 0.15லேருந்து 0.07 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? 0.08 2 டிவைடட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட்ல இருக்கு. ஸோ இந்த சைட் கொண்டு போனால் என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? ஸோ POS equal to மார்க்கெட் ப்ரைஸ் equal to 2 டிவைடட் இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ டிவைட் ஆயிடும். அப்போ 2 டிவைடட் 0.08. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ₹25. அவ்வளோதான், சிம்பிளான சம் தான். illustration 16 ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நெக்ஸ்ட் illustration 17 போகலாம். யூசிங் டிவைட் அண்ட் growth மாடல் கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான் கேட்குறாங்க. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? KE is equal to D divided மார்க்கெட் ப்ரைஸ் பிளஸ் growth. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்ப இங்க டிவைடண்ட் இருக்கான்னு பாருங்க. டிவைடண்ட் வந்து ஒரு இயருக்கும் கொடுத்துருக்காங்க. 2020க்கு, 2021க்கு, 2022க்கு, 2023. இப்போ இயர்னிங்ஸ் எந்த இயர் இருக்கு? 2023. அப்ப நம்ம 2023 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப டிவைடண்ட் வந்து 11 இருக்கு. டிவைடட் மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஆல்சோ கிவன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 180. ஸோ 180 பிளஸ் growth ரேட் இருக்கான்னு பாருங்க. growth ரேட் வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல, மென்ஷனே பண்ணல. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இங்க வந்து நிறைய இயர் இருக்கா, ஸோ வந்து நம்ம சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி growth ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படின்னா growth ரேட் இப்ப நம்மளுக்கு எவ்வளவு இயர் இருக்குன்னு பாருங்க. 2020, 21, 22, 23 இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து 2021 இருக்கும். இப்போ ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, 2021 equal to 2021 minus 2020 divided 2020. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலாமா. நீங்க இப்ப 2021க்கு டிவைடண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8. ஸோ 8 எழுத போறேன். மைனஸ் 2020க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7. ஸோ 7 டிவைடட் 7. இப்போ 8ல 7 போச்சுன்னா என்ன வரும்? 1 டிவைடட் 7. அப்போ 1 டிவைடட் 7 போட்டோம்னா 1 டிவைடட் 7 0.1428 வருது.
ஸோ நம்ம வந்து இன்ட்டு 100 போடுவோமா? ஸோ இன்ட்டு 100 அப்போ 14.29 எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு க்ரோத் ரேட் வந்து 14.29%. இப்போ அதே மாதிரி 2022க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். 22க்கு என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டிவைடன் 10. ஸோ 10 மைனஸ் இப்போ லாஸ்ட் இயர்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2021 வந்துடும். அப்போ 8 டிவைடட் 8. 10ல 8 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் 2 டிவைடட் 8. அப்போ 2 டிவைடட் 8 இன்ட்டு 100 எவ்வளோ வருது? 25%. இப்போ நெக்ஸ்ட் 2023க்கு எப்படி போடணும்? 2023 மைனஸ் 2022 டிவைடட் 2022. இப்போ 23க்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 11. லாஸ்ட் இயருக்கு வந்து 10 இருக்கு. இப்போ 11ல 10 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1. இப்போ 1 டிவைடட் 10. 1 டிவைடட் 10 இன்ட்டு 100 எவ்வளோ வருது? 10%. இப்போ நம்ம க்ரோத் ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ க்ரோத் ரேட்டுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ 3 இயர் இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். இப்போ எவ்வளோ வந்துச்சுன்னு பாருங்க, 14.29. ஸோ இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்துச்சு? 14.29 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 25 வந்துச்சா, நெக்ஸ்ட்டு 10 வந்துச்சு. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 3 இயர் ஆட் பண்ணால் 49.29 டிவைடட் 3 இயர்ஸா, ஸோ டிவைடட் 3 போட போகிறோம். இப்போ க்ரோத் ரேட் எவ்வளோ? 16.43%. ஸோ இதுதான் வந்து க்ரோத் ரேட். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு க்ரோத் ரேட் தேவை. அப்போ டிவைடட் 100 போட்டு போடுவோமா? ஸோ 16.43 வந்துச்சா, டிவைடட் 100 எவ்வளோ வரும்? 0.1643. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 11 ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டை முடிக்கணும். ஸோ 11 டிவைடட் 180 ப்ளஸ் 0.1643 இன்ட்டு 100 எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 22.54%. இதுதான் ஆன்சர். இப்போ வந்து இங்கே டிவைடன் கொடுத்துட்டாங்க, மார்க்கெட் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம மெயின்ல கண்டுபிடிக்கிறதே என்னது? க்ரோத் தான். இப்போ க்ரோத்துக்கு வந்து அவங்க நிறைய இயர் கொடுத்துருக்கனால ஸோ நம்ம ஒரு இயர் ஃபர்ஸ்ட் க்ரோத் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் ஆவரேஜ் எடுக்கிறோம். அதாவது சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். 3 இயர் ஒரு க்ரோத் ரேட் ஆட் பண்ணி டிவைடட் 3 போட்டு வர்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு க்ரோத் ரேட். அவ்வளோதான். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 16 and 17 பார்த்துருக்கோம். டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.